ரெயின்போ கலர்ஸில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இவ்வளோ வைப்ரண்ட்டான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம எதிர்கட்சியில் இருக்கோமா இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கோமா அப்படிங்கிறது எல்லாரும் வியப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் நம்மளே ஊக்கப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அக்காவை பார்த்தோன்னே கொஞ்சம் எமோஷன் ஆனாங்க. ஆனால் இப்போது களத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்க இல்லை எதிர்கட்சியாக இருக்காங்களா திமுக அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம தான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிங்கப்பெண்ணுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்க பின்னாடியே ரீல்ஸ் வண்டி வேற பின்னாடியே போகுது. ஆனால் நம்மளுடைய பெண்கள் அக்கா மகளிர் தொண்டரணி ராஜேஸ்வரி அக்கா சொல்கிறாங்க, இப்போதான் நான் பேச்சாளராக மாறுறேன், ஆதங்கத்தில் எனக்கு பேச்சு வருது அப்படிங்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் மட்டுமே தான் போடுவாங்க. அவதூறுகளை ரீல்ஸ் போடுறதுக்கும் தரவுகளோடு எத்தனை கோயில் நம்ம புறநமைச்சிருக்கோம், எவ்வளோ கோடிகள் நம்மளுடைய சொத்துகள் கோயில் சொத்துக்களை 7000 கோடி மீட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற தரவுகள் படி பேசுறது தான் திமுக. அப்படியே போற போக்கில் அக்கா சொல்ற மாதிரி முறுக்கு சாப்பிட்டு முறுக்கு டெஸ்ட் பண்ற டீம் நம்ம கிடையாது. அப்படியான பெண்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த திமுகவில் கழக இளம் தலைவர் நம்ம உதயண்ணா இளம் பேச்சாளர்களை உருவாக்குனாங்க. இப்போ இனிமேல் நம்மளுடைய மகளிர் அணியில தரவுகளோடு பேசக்கூடிய மகளிர்களை காண முடியும். இந்த 5 ஆண்டுகள் நம்மளுடைய கழக தலைவர் அவர்களை ஆட்சி கட்டில் அமர வைக்கும் வரை நம்ம ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பேச்சாளர்களாக காண போகின்றோம் அப்படிங்கிறது இங்கிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது கண்கூட பார்க்க முடியுது. அன்பார்ந்த மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே, 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி அமையும் பொழுது பெண்களுக்கு அடுப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டார் தலைவர். உடனே அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப செலவாகும், ஒரு பர்னர் வச்சு அடுப்பு கொடுத்துடலாம், மக்களை ஏமாத்திடலாம், நம்மளுக்கு நிதியும் கம்மியாகும் அப்படின்னாரு. ஆனால் கலைஞர் அவர்கள் என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு அடுப்புல சோறும் ஒரு அடுப்புல குழம்பும் பொங்கி வச்சுட்டு அவங்க படிக்க போகணும், அவங்க வேலைக்கு போகணும்னு சொன்னவரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவரை போல கஜானாவை தொடச்சு வச்சுட்டாங்க, வலிச்சு வச்சுட்டாங்க, சாணி போட்டு முழுகி வச்சுட்டாங்க, இப்படி ஏமாத்துற கதையெல்லாம் திமுக எந்த காலத்திலையும் சொன்னது கிடையாது. சொன்னதுக்கு மேல தலைவர் நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் நம்மளுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நாம் முதல்வர் அப்படின்னு எல்லோருக்கும் எல்லாமே செஞ்சுட்டு வந்தார் இல்லையா? அந்த மனசு வேணும். பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைகள் சொன்னாங்க, கழக தலைவர் ஈரோடு வந்திருந்தப்ப கல்லூரி மாணவிகள் சொன்னாங்க, அப்பா நீங்கள் மாதம் புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபா தரீங்க, நான் முதல்வன் அப்புறம் தமிழ் புதல்வனுக்கெல்லாம் 1000 ரூபா நீங்கள் தரீங்க, இது அரசு பணம் தானே அப்படின்னு பேசுகிறாங்க பின்னாடி ஏளனமா. அதை கொடுக்கறதுக்கும் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க யாருக்கும் மனசு இல்லைன்னு ஒரு சின்ன பொண்ணு சொல்லிச்சு. இப்போ உங்களுக்கு மனசு இல்லை சார், சிஎம் சார், உங்களுக்கு மனசு இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் தொடச்சு வலிச்சு வச்சுட்டாங்கன்னு ஃபர்ஸ்டே அவர் ஒத்துக்கிறாரு. தன்னுடைய தோல்வியே அவர் சிஎம்மாக உறுதியேற்கும் பொழுதே அவர் என்னால் முடியாதுங்கிறத அங்கேயே நிரூபிச்சுட்டு தான் ஆட்சி கட்டிலேயே அமர்ந்திருக்கார். அப்படி ஒரு கையாளாகாத முதலமைச்சராக இருக்காங்க. நம்ம கேள்வி கேட்க வேண்டியது 2500 ரூபா எங்கே சார் தான் கேட்கணும். தலைவர் ரொம்ப பாவப்பட்டு என் பொம்பளை பிள்ளைங்க மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டு மகளாக என் வீட்டு தங்கச்சியாக அவளுக்கு இந்த மாதம் 1000 ரூபா வரலைன்னா அவள் கையை பிணைஞ்சிக்கிட்டு இருப்பாளே அப்படிங்கிற ஒவ்வொரு பெண்களின் மன வலியை உணர்ந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்காக பரிதாபப்பட்டு நாங்கள்லாம் ஏங்க ஐயா நீங்கள் போய் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த ஓட்டு போட்ட மக்கள் அப்போ தானே அவங்களுக்கு புரியும் இவங்கனால என்ன, இந்த அரசு தாவேக அரசுனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது, இவங்க எவ்வளோ சாதுரியமாக ஆட்சி புரிய முடியும் அப்படிங்கிறத மக்கள் உணரணும், இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நாங்கள் சொன்னாலும் என் பெம்பளை பிள்ளைங்களை நாங்கள் தவிக்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, தினம் தினம் பெண்கள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான ஸ்டிக்கர், என்னென்ன ஸ்டிக்கர், பிங்க் பேட்ரோல
இவங்க வந்து சிங்க பெண்ணுன்னு மாற்றிக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்களோட பாட்டை வந்து ட்ரம்ஸில் அடிக்கிறது, இது வியூஸ் எல்லாம் போகிறதுக்காக அடித்தா மட்டும் போதுமா? தினம் தினம் பெண்களுக்கான திட்டம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி எங்க? தினம் தினம் பச்சிளம் குழந்தைகள் 3 வயது 12 வயது குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகுகின்ற அரசு எங்க? இதுதான் நம்மளுடைய கேள்விக்குறியான ஒரு அரசு. இது தற்குறிய இல்ல ஆச்சரியக்குறினாங்க, இது கேள்விக்குறியான தாவேகா அரசு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.